குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வச்சு ஒரு விசித்திரமான பகீரமான ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்த முன்வந்த எல்லாருமே ஒரு மோசமான அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விளைவுகளை கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். அப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜியில் வச்சு ரொம்பவும் பிரபலமான ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டான்ஃபோர்ட் அப்படிங்கிற காலேஜ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான ஒரு காலேஜ். அது அங்கே ப்ரொஃபஸர் ஃபிலிப் ஜிம்பார்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருக்கிறாரு. அவர் மனிதனுடைய பிஹேவியரல் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜில் இருக்கக்கூடிய 24 மாணவர்களை வாலண்டியராக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டக்ட் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட் கொடுக்குறாரு. அதுக்கு நிறைய பேர் முன் வராங்க. இந்த 24 பேர்லேயும் பாதியை பிரிக்கிறாரு. 12 பேர் ஜெயில் கைதிகள் போலவும், மீதமுள்ள 12 பேர் சிறை அதிகாரிகள் போல 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14ஆம் நாள் 1971ஆம் வருடம் சிறை கைதிகளாக நடிக்க முன்வந்த மாணவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி உண்மையான போலீஸை அனுப்பிச்சு அவங்கள கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி நேராக எங்கள் காலேஜை கூட்டிகிட்டு வராங்க. காலேஜினுடைய ஒரு பில்டிங்குடைய பேஸ்மெண்ட்டு கீழே சிறைச்சாலை போன்ற அமைப்பை உருவாக்கி அங்கே சிறை கைதிகள் போல நடிக்க முன்வந்த மாணவர்களை நிர்வாணமாக்கி அவங்கள எப்படி ஜெயிலில் உண்மையாலுமே எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி அவங்கள ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் எடுக்கிறதும், டாக்குமெண்ட்டை சைன் பண்ண வைக்கிறதும், அந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரே ஒரு மேலே போத்திக்க மாதிரி ஒரே ஒரு உடையை மட்டும் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 ரூல்ஸ் மட்டும் விதிக்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் ஜிம்பார்டோங்கிறவர். அது என்னென்னா, சிறைச்சாலை அதிகாரிகள் போல் நடிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒன்று அந்த பிரிசனர்களை, அதாவது அந்த சிறைச்சாலை கைதிகளை தாக்கக்கூடாது. 2வது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது தனிமைப்படுத்துதலில் 1 மணி நேரத்துக்கு மேலே தனிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த 2 கேடுகள் மட்டும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஸர் ஜிம்பார்டோ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மோசமான ஒரு விஸ்வரூபம் எடுக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 2 வாரம் நடத்துகிறதா அவர் பிளான் போட்டிருந்தார். அதில் என்னாவது பார்த்தீங்கன்னா, மொதல் நாள், அதாவது டே 1 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் கழித்தே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் போல் வேஷம் போட்டு அந்த மாணவர்கள் எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஜெயில் அதிகாரிகள் போல் வேஷமிட்ட அந்த மாணவர்கள் இவங்கள புஷ்அப்ஸ் எடுக்க வைக்கிறதும், தோப்புக்கரணம் போட வைக்கிறதும், இந்த மாதிரி பல பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுவும் மீறி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வேஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த சிறை கைதி மாணவனை அடித்து தாக்கிடுறாரு. அது முதல் நாள் நடக்கிற ஒரு பிரச்சனை. 2வது நாள் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயில் அதிகாரி போன்ற மாணவர்கள் எல்லாமே ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்துகிட்டு அவங்க மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த ஜெயில் செல்லுக்குள்ளே இருக்கிற பெட்டு, துணிமணி எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. அந்த மாணவர்களை கீழே தரையில் படுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டினுடைய அளவை ரொம்பவே குறைச்சிட்றாங்க. இதனால் மன விரக்தி அடைந்த இந்த 8612 ஃபேக் நம்பர் கொண்ட அந்த ஜெயில் கைதியாக நடிக்கக்கூடிய மாணவர் ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறவங்க மேலே நான் கேஸ் போட்டுறேன்னு மிரட்டுறாரு. பிரச்சனை ரொம்ப மீறி போனோன்னே அந்த ப்ரொஃபஸர் அந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் விட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த 3வது நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பேர் எக்கச்சக்கமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னே அதில் இருக்க 2 பேரை மறுபடியும் வெளியே எடுத்து வந்துடுறாங்க. 4வது நாள் இன்னும் நிலைமை மோசமாகி கொண்டே இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலீஸ் வேஷத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற சக சிறை கைதிகள் வேஷம் போட்ட மாணவர்களை வெர்பலாக ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மென்டல் அபியூஸ் பண்ணுறாங்க. அதாவது தகாத வார்த்தைகளில் இழிவாக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள அளவுக்கு மீறி பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே கொண்டு போய் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் மூலிமா தான் அந்த ப்ரொஃபஸர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு வராரு. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் இந்த பிரச்சனையை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இழுத்துக்கிட்டே போகிறாரு.
5வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரு சிறை கைதி வந்து சாப்பிட்றதுக்கு மறுக்கிறாரு, உண்ணாவிரத போராட்டம்லாம் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிசன் கார்ட்ஸ் ஆக நடிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களை இன்னும் மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. அதை வந்து நான் இந்த வீடியோவில் தெரிவிக்க விரும்பலை. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் ஜிம்பார்டோ அப்படிங்கிறவனுடைய காதலி வந்து அந்த பக்கம் வராங்க. அவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு முதல் வாட்டி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறாங்க. வந்து பார்த்த உடனே வந்து அவங்க வந்து ரொம்பவே ஷாக் அடைஞ்சிடுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கை மீறி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஃபஸர் ஜிம்பார்டோவை வந்து உடனே நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஃபிலிப் ஜிம்பார்டோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவர் சஜஷன் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கோபம் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொல்லி அவரை மிரட்டி கடைசியாக ஒரு வழியாக 6வது நாள் அன்றைக்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து முழுசாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ப்ரொஃபஸர் ஜிம்பார்டோ அவர்கள் மேற்கொண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவன் கையில் ஒரு அதிகாரம் கொடுத்து அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பிறப்பித்தால் நல்லவங்களும் வந்து தவறு செய்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னோட முடிவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற பேர்லேயே வந்து ஒரு ஆங்கில படம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தினுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த ஹாலிவுட் மூவியை பார்த்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.